இரண்டு புஷ்பங்கள் கதையின் தொடர்ச்சி. வசந்தராவின் பங்களாவில் வேலை பார்த்த ஆட்களிடையே ஒற்றுமை நிலவியது என்று சொல்லிவிட முடியாது. கார் ஓட்டுகிறவரை கண்டால் தோட்டக்காரனுக்கு பிடிக்காது. சமையற்காரர் குப்புசாமியை கண்டால் வேலைக்காரி முகத்தை இறுக்கிக் கொள்வாள். இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஓர வஞ்சனை. டிரைவருக்கு நல்ல சந்தன மாட்டம் கலந்து தரார், எனக்கு கழுநீர் போல ஒரு காஃபி முணுமுணுப்பாள். ரத்னாவை கண்டால் யாருக்குமே பிடிக்காது. வீட்டு அம்மாவின் அதிகாரம் ஒரு பங்கு என்றால் ரத்னாவின் அதிகாரம் 10 மடங்காக இருந்தது. அந்த பங்களா தன்னுடையது போல அவள் ஆட்களை அகங்காரமாக ஏவி கொண்டிருந்தாள். குப்புசாமிக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. காலாகாலத்தில் கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் அடிபட்டிருக்கணும். அப்பத்தான் ஒரு நிதானம் ஏற்படும். கல்யாணம் கட்ட தவறிவிட்டதாலே தான் இந்த சிடுமூஞ்சித்தனம். காலையில் நான் எழுந்தால் நேர பூஜை அறைக்கு ஓடி விநாயகரை பார்த்து கும்பிடு போட்டுவிட்டுத்தான் வேலையை துவங்குவேன். தப்பி தவறி இந்த அம்மா மூஞ்சில முழிச்சிட்டேனா போச்சுடா. அன்னி முழுக்க எனக்கு எஜமானி கிட்ட நிறைய திட்டுகள் கிடைக்கும். இல்லாட்டா பின்கட்டு வரந்தவளை தடுக்கி விழுந்து முட்டிக்காலில் அடிபட்டு நாள் முழுவதும் நொண்டி கொண்டிருப்பேன். அப்படி ஒரு ராசி அந்த அம்மாளுக்கு. தோட்டத்தில் பூத்து சொரியும் சிவப்பு கொன்றை மரத்தடியில் நின்று கொண்டு வாய் நிறைய வெற்றிலை பாக்கை குதைப்பிக் கொண்டு எஜமானியின் கண்களில் படாதவாறு ஒதுக்குப்புறமாக ஒரு குழியில் அவ்வப்பொழுது எச்சிலை துப்பிக்கொண்டு தோட்டக்காரனிடம் வம்பளந்து கொண்டிருப்பார். ரத்னாவுக்கும் குப்புசாமியை கண்டால் ஆகாது. தான் பீமனுடைய பரம்பரைன்னு நினைப்பு. முந்திரி பருப்பு நிறைய வேணும்னு அடம் பண்றார் மனுஷன். அதை வறுத்து பொங்கலில் போடுகிறாரோ பாதியை தன் வயிற்றில் போட்டுக்கொள்கிறாரோ. ஜாமான்கள் இருக்கிற விலையில் நெய்யையும் பாலையும் கண்டபடி செலவழிக்கிறார். கொஞ்சம் கூட சிக்கனம் கிடையாது. ரொம்பவே பண்டங்களை பாழ அடிக்கிறார். அவர் காதுபட தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருப்பாள். எலியும் பூனையுமாக வீட்டுக்குள் உலவி கொண்டிருக்கும் வேலையாட்கள் அனைவரும் அம்மாவின் கார் கேட்டை தாண்டி கொண்டு உள்ளே வருவதற்குள் கப்சிப் என்றாகிவிடுவார்கள். யாருக்கும் யார் மேலேயும் கோல் சொல்ல துணிச்சல் இருந்ததில்லை. வசந்தரா வேலையாட்களுடன் சமமாக நின்று வம்பு தும்புகளை விசாரிக்கும் ஆசாமி இல்லை. அவள் தன் எஜமானி பீடத்திலிருந்து ஒரு நாளும் அசைந்து கொடுத்தவள் இல்லை. அன்று மாலை வீடு திரும்பிய வசந்தரா குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தேநீர் கூட அருந்தாது வெளியே புறப்பட்டு விட்டாள். பிரிண்ட் அண்ட் சில்க் புடவையில் கிளம்பிய அம்மாவை கண்டதும் குப்புசாமிக்கு புரிந்துவிட்டது. எஜமானி அம்மாள் ஏதோ ஒரு விழாவில் கலந்து கொள்ள புறப்படுகிறாள். தொண்டையை செருமிக் கொண்டு பின்னால் வந்து நின்ற அவரை கடுமையாக திரும்பி பார்த்தாள். இரவு சாப்பாட்டுக்கு வந்து விடுவேன். வழக்கம் போல சுக்கா ரொட்டியும் சப்ஜியும் செய்திடுங்கோ. சம்யுக்தா கீழே வந்ததும் காஃபி டிஃபன் கொடுங்கோ. இரவு 8 மணிக்குள் திரும்பி விடுவேன் சொல்லிவிட்டு பாத அணிகள் ஒலிக்க வேகமாக வரவேற்பறையை தாண்டி வராந்தாவில் நடந்து படிகளில் இறங்கி வாயில் தயாராக நின்ற தனது காரில் ஏறிக்கொண்டாள். பென்ஸ் தோட்டத்தில் நின்று புறப்பட்டு கேட்டை தாண்டி சாலைக்குள் மறையும் வரை பார்த்துவிட்டு நிதானமாக பெருமூச்சு விட்டார் குப்புசாமி. அன்று அவர் சம்யுக்தாவுக்கு பிடித்தமான டிஃபன்களை செய்திருந்தார். எஜமானி அம்மாள் கூட சாப்பிட உட்கார்ந்து விட்டிருந்தால் ஒரு வடை போதும், ஜாமுனில் பாதி தின்ன, இனிப்பு அதிகம், சாப்பிடக்கூடாது என்று குறுக்கிட்டு மகளை கட்டுப்படுத்தி இருப்பாள். குப்புசாமிக்கு எஜமானி மீது உள்ளூர கொஞ்சம் எரிச்சல் உண்டு. வயசையும் வியாதிகளையும் நினைச்சு எஜமானி தன் வயிற்றை சுருக்கி கொள்ளட்டும். ஆனால் பாவம் இளம் பெண் குழந்தை சம்யுக்தா, அவளது உணவுக்கு கட்டுப்பாடு ஏன் விதிக்கணும்? நல்ல வேளை அம்மா வெளியில் புறப்பட்டு போய் விட்டாங்க. சம்யுக்தாவை உட்கார வைத்து தமது தயாரிப்பின் மகிமையை அவள் உணரும் வண்ணம் ஜாமுனையும் தயிர் வடைகளையும் பரிமாறி உபசரிக்க ரொம்பவும் ஆசைப்பட்டார். பாப்பா, இன்னொரு ஜாமுன் போட்டுக்கம்மா, உனக்காக செஞ்சேன் என்று உரிமையோடு உபசரிக்க ஆசைப்பட்டார். அவர் ஒருவர்தான் அவளை பாப்பா என்று அழைக்கும் சலுகை பெற்றிருந்தார். சிறிய வயதிலேயே அவளது பாட்டன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்து விட்டவர். நீண்ட நாள் உழைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கை மிக்க விசுவாசமுள்ள வேலையாள் என்ற தகுதியை பெற்றவர். சம்யுக்தாவை குழந்தை பருவத்திலே தூக்கி கொஞ்சி வளர்க்க உதவியவர் என்ற உரிமை. மற்ற எல்லோரும் சின்னம்மா என்று அழைத்தபோது அவர் மட்டும் அவளை பாப்பா என்று கூப்பிட்டு உள்ளூர பெருமையில் பூரித்து போனார். வசந்தராவுக்கு அது பிடிக்காத சங்கதிதான். ஆனால் அவரை போன்ற பொறுப்பான சமையலால் இன்னொருவர் லேசில் கிடைக்க மாட்டாரே. தொலையட்டும். திருமணமானவுடன் சிறிது காலத்திற்குள்ளே மனைவியை இழந்தவர். உற்றார் உறவினர் என்று யாரும் கிடையாது. அவர்கள் வீடே கதி என்று இதுநாள் வரை கிடந்தார். இப்போது தள்ளாத வயது. சம்யுக்தாவை பாப்பா என்று கூப்பிடட்டும்.
அதற்கு மேல் அதிக பிரசங்கித்தனமான சொந்தம் கொண்டாட அனுமதிக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அதனால்தான் சாப்பிடும் பொழுது அவர், அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா என்று பவ்யமாக கேட்டால் கூட பார்வையால் அவரை சுட்டாள். முகத்திலே சிறிதும் சிரிப்பின்றி கடுகடுவென்றிருந்தாள். குளித்துவிட்டு மேக்ஸி அணிந்து கொண்டு மாடிப்படிகளில் துள்ளி இறங்கி வந்த சம்யுக்தாவை பார்த்து பெரிதாக புன்னகைத்தார் குப்புசாமி. சாப்பாட்டறை ஜன்னல் திரைச்சலையை சற்று விலக்கி தோட்டத்தை பார்த்ததும் அவரது துணிச்சல் அதிகமாகியது. அவரது பரம விரோதியான ரத்னா ஒரு பூக்குடையுடன் மல்லிகை மொட்டுக்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். ரத்னா தோட்டத்திற்குள் புகுந்தால் லேசில் உள்ளே வரமாட்டாள் என்பது அவருக்கு தெரியும். தோட்டக்காரன் எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றினானா, தென்னை மரத்தில் எத்தனை காய்கள், கிச்சலி மரத்தில் எத்தனை பிஞ்சுகள் என்று ஊன்றி கவனித்தபடி வளைய வந்து கொண்டிருப்பாள். அந்த பங்களா அவளுடையது என்ற நினைப்பு வீட்டுக்குள் இருந்தால் வினாடிக்கு ஒரு தரம் சமையலறை பக்கம் எட்டி பார்த்து சாம்பாரில் உப்பு போட்டோமா இல்லையா என்று அவரை குழம்பும்படி ஏதாவது கேள்வி கேட்டு வதைத்து கொண்டிருப்பாள். கொஞ்ச நேரம் ரத்னா தோட்டத்தில் இருந்து தொலையட்டும் எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டார். இன்று அம்மாவும் வீட்டில் இல்லை என்பது அவருக்கு உற்சாகத்தை தந்தது. சம்யுக்தாவிடம் சகஜமாக பேசி தமது தயாரிப்புகளை பரிமாறி உபசரிக்க முடியுமே. பாப்பா, இன்னைக்கு டிஃபன் நல்லா அமைஞ்சிருக்கு, சும்மா பயப்படாம வேண்டிய மட்டும் சாப்பிடுமா கனிவாக சொல்லிவிட்டு தாம் தட்டில் சுமந்து கொண்டு வந்தவைகளை அவள் முன் மேஜை மீது வைத்தார். இதென்ன இது, 3 ஜாமுன், 2 பெரிய தயிர் வடை, ரொம்ப அதிகம் தாத்தா என்றாள் அவள். அவர் அப்படி அவளை பாப்பா என்று சொந்தம் கொண்டாடி அழைத்தாரோ அதே போல அவளும் சின்ன வயதிலிருந்தே அவரை தாத்தா என்றுதான் அழைத்தாள். வசந்தராவுக்கு இந்த உறவு முறை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இதையும் பல காரணங்களை முன்னிட்டு அசட்டையாக அனுமதித்திருந்தாள். ஜன்னல் திரையை நன்றாக ஓரமாக ஒதுக்கிவிட்டு தோட்டத்தில் பார்வையை அடிக்கடி அங்கே படர விட்டு கொண்டு அவர் அவளுக்கு பலத்த உபச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஜாமுன் வாயிலே கரையுது என்று அவள் சொன்னதும் உச்சி குளிர்ந்து போனார். எல்லாத்தையும் நல்லா சாப்பிடு, உங்க அம்மா மாதிரி வயிற்றுக்கு வஞ்சனை வேண்டாம் சொல்லிவிட்டு மேஜை அருகே ஒட்டி கொண்டு நின்றார். கரண்டியால் ஜாமுனை வெட்டி அவள் வாயில் திணித்து கொண்டு ருசித்து விழுங்குவதை வேடிக்கை பார்த்தபடி நின்றவரால் பேசாது இருக்க முடியவில்லை. பாப்பா, அம்மா வீட்டில் இல்லை, ஒட்டு கேட்க ரத்னாவும் அருகில் இல்லை, அதனால நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நிமிர்ந்து அவரை வியப்புடன் பார்த்தாள் சம்யுக்தா. உங்க அப்பாவுக்கு இந்த இனிப்பு பண்டம் ரொம்ப பிடிக்கும். குப்புசாமி, இன்னும் ஒன்று கொண்டு வந்து போடுங்கோன்னு பிரியமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவார். நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். உணவு வகைகளில் அவருக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிக்கிறது. நுனிக்காலை மாடிப்படி மீது அழுத்தி கொண்டு குதிச்சாப்புல அவர் இறங்குவார். அதே போல நீயும் செய்கிற. அவர் நாற்காலியில சாஞ்சிக்கிட்டு இடது கையால் மாவை தாங்கிக்கிட்டு புத்தகம் படிப்பார். அதே போல நீயும் உட்கார்ந்துக்கிட்டு படிக்கிற. ஏதாவது கேட்கணும்னு தோணினா கீழ் உதட்டை கடிச்சிக்கிட்டு மெல்லிசா முருவளிப்பார். அதே போல நீயும் செய்கிறேம்மா. பெற்றவர்களைப் போல பிள்ளைகள் சாயலில் இருக்கலாம், அது இயற்கையின் நியதி. உனக்கு நல்ல ஞாபகம் வரும் முன் உன் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரே, அப்படி இருந்தும் அவரது பழக்க வழக்கமெல்லாம் உன்னை எப்படி வந்து துத்திக்கிட்டது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரண்டியால் வெட்டி துண்டமிட முயன்ற தயிர் வடையை அப்படியே விட்டுவிட்டு விருக்கென்று நிமிர்ந்து அவரை திகைப்புடன் பார்த்தாள். சந்தர்ப்பம் கிடைத்தபோது அவளும் அவரிடம் சில சங்கதிகளை கேட்க விரும்பியது உண்மை. ஆனால் அதற்கு இது நாள் வரை வாய்ப்பு கிட்டவில்லை. சில நாட்களாக மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த சங்கதியை இப்பொழுது கேட்க துணிந்து விட்டாள். தாத்தா, நீங்க எனக்கு ரகசியமாக கொடுத்த அப்பாவோட புகைப்படத்தை நான் மந்திர தாயத்தை போல என்னோட வச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் முகம் சரியாகவே தெரியல. படம் ரொம்ப பழுப்படைஞ்சு போயிருக்கு. வேற பெரிய படம் எதுவும் வீட்டில் கிடையாதா? நிறைய இருந்துச்சு பாப்பா. உங்க அம்மா கோபத்துடன் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று என்கிட்ட என் பெட்டியில பத்திரமா இருக்கு. உன் தாத்தா அறையில மேஜை மேல சாய்ந்த வாக்கில் வச்சிருந்த அந்த படத்தை நான் சட்டுன்னு எடுத்து என் பெட்டியில ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். உங்க அப்பா பெரிய மனுஷன்னு காட்டிக்காம பண்டிகை தினங்களில் எங்களோடு சமமா கலந்து கொள்வார். ஒரு சமயம் வீட்டு வேலைக்காரங்க நாங்க எல்லோரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் எங்களோட சேர்ந்து அந்த படத்திற்கு நின்னார். நான் உனக்கு கொடுத்தது அந்த குரூப் போட்டோவிலிருந்து அவர் படத்தை தனியா கத்தரிச்சு எடுத்து தந்தது. எனக்கு உங்க அப்பா மேல ரொம்ப பிரியம் பாப்பா. அவர் ரொம்ப நல்லவர். அவரது குழைந்த குரல் அவள் நெஞ்சை நெகிழச் செய்தது. தான் பார்த்து பழகி உறவை
இனிமையாக அனுபவிக்க முடியாது போய்விட்ட அந்த பிரிவை எண்ணிய போது அவள் கண்களில் நீர் புரண்டது. அவரைப் போல கண்ணியமானவரை நாம் சந்திக்கிறது அபூர்வம் பாப்பா. துயரமும் பெருமையும் கலந்த ஒரு உணர்வில் அவளது நெஞ்சு விம்மி தணிந்தது. கூடவே நிழலாக நின்ற தாயை விட சிறு வயதிலே அவளை விட்டு மறைந்து போன அப்பாவின் மீது அவளுக்கு அதிகமானதொரு அன்பு இருந்தது. இப்போது அப்பா இருந்தால் என்று பல சமயங்கள் அவள் கற்பனையில் அவரை நினைத்து நெஞ்சு உருகியதுண்டு. தாத்தா, எனக்கு அப்பாவின் முகம் நிழல் போலத்தான் நினைவில் இருக்கு. எத்தனையோ தடவை நினைச்சு பார்க்கிறேன். அவர் உருவத்தை என்னால் நினைவில் கொண்டு வர முடியலை. உங்ககிட்ட இருக்கிற அந்த போட்டோவை காட்ட முடியுமா? பாப்பா, கொண்டு வரேன். தோட்டத்து பக்கம் நீ ஒரு கண் வச்சுக்கிட்டு இரு. திடீர்னு அந்த ரத்னா வந்து உள்ளே நின்னா காரியம் கெட்டுவிடும் சொல்லிவிட்டு மூச்சிறைக்க பின்பக்கம் விரைந்தார். நாளேடு ஒன்றில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த படத்தையும் அதன் கூட பத்திரமாக பாதுகாக்கப்பட்டதொரு உரையையும் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தார். நாளேட்டை பிரித்து கண்ணாடியும் சட்டமும் காத்து கொண்டிருந்த புகைப்படத்தை அவள் முன் மேஜை மேல் வைத்தார். நெஞ்சு படபடக்க வியப்பில் கண்கள் விரிய அவள் தன் தந்தையின் பெரிய அளவில் பளிச்சென்று தெரிந்த படத்தை ஊன்றி பார்த்தாள். சுருண்ட முடியும் கூர் மூக்குமாக அப்பா போட்டோவில் அழகாகவே தெரிந்தார். அந்த கண்களில் தான் எத்தனை சிரிப்பு! நேரில் அவரை பார்த்து விட்டது போன்றதொரு பிரமை. அவளது மார்பு தீவிரமாக துடித்தது. கண்கள் பனித்து போயின. அப்பா, என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க? நான் என்ன குற்றம் செய்தேன்? உறக்க கத்தி கேட்க வேண்டும் போன்றதொரு விவரிக்க இயலாத துயரம் நெஞ்சை அமுக்க மெல்ல படத்தின் மீது இருந்த கண்ணாடியை விரல்களால் தடவி பார்வையை மறைத்த கண்ணீரை சிரமப்பட்டு விழுங்கிக் கொண்டாள் சம்யுக்தா. அப்பா, உங்க மகளோட கொஞ்சம் பேச மாட்டீங்களா என்று கேட்க வேண்டும் போன்றதொரு குழந்தைத்தனமான ஆசை மனதை அழுத்தியது. உணர்ச்சி வேகத்தில் அவளது மூக்கின் நுனியும் உதடுகளும் லேசாக துடித்தன. தன்னையும் மீறி உடம்பு முழுவதும் மெல்ல ஆடுவதை உணர்ந்தாள். தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்பார்களே, எத்தனை பெரிய உண்மை! படத்திலே அவரை பார்க்கும்போதே இத்தனை ஒரு பரவசம் என்றால் நேரில் அவரை பார்க்க நேரிட்டு விட்டாள். கும்மென்று நெஞ்சை துயரமும் ஆனந்தமும் ஒருங்கே கவ அவள் மெல்லிய குரலில் கேட்டாள். தாத்தா, இந்த படம் எப்பொழுது எடுக்கப்பட்டது? அவர் வீட்டை விட்டு கிளம்புவதற்கு 1 மாதம் முன்னர் எடுத்தது. அப்போ வாலிப மிடுக்கோடு இருந்த மனுஷன். தம் 2 தோள்களையும் குலுக்கிவிட்டு சலிப்புடன் சூழ் கொட்டினார் குப்புசாமி. கேட்க பயமாக இருந்தது. ஆனாலும் கேட்காதிருந்தால் மனதின் அமைதியே குலைந்துவிடும் போல மிரட்சியாகவும் இருந்தது அவளுக்கு. எச்சிலை விழுங்கி கொண்டாள். அப்பா இப்போ உயிரோட இருக்காருன்னு என்ன நிச்சயம்? உங்க அம்மாவோட பூவும் பொட்டும் உனக்கு உண்மையை சொல்லலையா? விளக்கமாக சொல்லக்கூடாதா தாத்தா? சுத்தி வளைக்கிறீங்களே. உன் அப்பா உயிருடன் இருக்கார், எனக்கு தெரியும். உன் அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அவரது இன்றைய முகவரி தெரியாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் நான் இந்த ஊரில் ஒரு ஓட்டலில் அவரை சந்தித்தேன். நிமிர்ந்து எழுந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள் சம்யுக்தா. அவளது மார்பு விண்டுவிடும் போல விம்மியது. சொல்லுங்க தாத்தா, அவளுடன் கேட்டாள். தொண்டையை செருமி கொண்டார் குப்புசாமி. மெல்ல ஜன்னல் வழியே தோட்டத்தை ஒரு முறை பார்த்து கொண்டார். ரத்னா மகிழ மரத்தடியில் உதிர்ந்து கிடந்த பூக்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். இன்னும் முல்லை பந்தலும் சம்பங்கி மரமும் பாக்கி இருந்தன. அவள் உள்ளே வருவதற்கு கொஞ்ச நேரம் செல்லும் என்ற துணிவில் பேச ஆரம்பித்தார். உன் அம்மா இங்கே வந்து குடியேறி தொழிற்சாலையை சீராக்கி நடத்த ஆரம்பிச்ச சமயம் அது. எங்க ஊர் பிள்ளையாண்டான் ஒருவன் இங்கே அந்த ஓட்டலில் எடுபிடி வேலை செய்யறான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்க ஒரு மாலை பொழுது கிளம்பியிருந்தேன். அவன் அந்த ஓட்டலில் இப்பொழுது வேலை செய்யல, ஊருக்கு திரும்பிட்டான்னு கல்லாப்பெட்டி அருகே உட்கார்ந்திருந்தவர் சொன்னார். ஏமாற்றத்துடன் திரும்பினப்போ தடான்னு ஒருத்தர் மேல இடிச்சுட்டேன். மன்னிச்சுக்கோங்கன்னு குரல் கேட்டதும் திகைச்சு போய் முகத்தை பார்த்தேன். பாப்பா, நான் அப்படியே அசந்து போய்விட்டேன். என்ன ஆச்சு தாத்தா? கச்சிதமா அழகா இருந்த உன் அப்பா தாடியும் மீசையுமா உடம்பு இழைச்சி கருத்து போய் ரொம்பவே மாறி போயிருந்தார். நீங்களா ஐயான்னு நான் அவர் கையை வியப்போடு பிடிச்சேனே. மின்விச தாக்கினார் போல அதிர்ந்து போனேன். அவர் நல்ல காய்ச்சலோடு அணைத்துக்கிட்டு நின்று கொண்டிருந்தார். பிறகு விசாரிச்சப்போ தெரிஞ்சது, அந்த பக்கத்துல அவர் ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பதாகவும் 4 நாளா காய்ச்சலோடு அவதிப்படுறதாகவும் சொன்னார். அப்படியா? சம்யுக்தாவுக்கு அழுகி தொண்டையே அடைத்தது. நான் உடனே அவருக்கு காப்பி வாங்கி தந்து
கைத்தாங்களாக பிடிச்சு கொண்டு போய் அந்த லாட்ஜில் அவர் தங்குகிற இடமா அது? ரொம்ப அழுக்கு பிடிச்ச கட்டடம். மக்கள் வாசனை அடிச்ச அறைக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் அவரை பல நாள் துவைக்காம கிடந்தது போல தெரிஞ்ச படுக்கை விரிப்பு கிடந்த கட்டில் மேல் படுக்க வச்சப்போ என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. அவர் ஊர்ல நம்மோட இருக்கச்ச எப்படி சொகுசா வாழ்ந்தார். இப்ப இங்கே வந்து அழுக்கிலே புரண்டுகிட்டு ஏழை மனுஷனா இப்படி அனாதையா தவிக்கணுமான்னு நினைச்சப்போ எனக்கு துக்கம் தாங்கல. ஐயா, மருந்து ஏதாச்சும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். தலையை ஆட்டினார். எனக்கு சங்கதி புரிஞ்சிட்டது. வேலை கிடைக்காம கையில் இருந்த காசு செலவழிஞ்சு போய் காய்ச்சலோடு திண்டாடுகிறாருன்னு தெரிஞ்சது. அப்புறம் திகிலுடன் வினவினாள் சம்யுக்தா. என்ன முயன்றும் தடுக்க முடியாது. அவளது கண் இமைகள் ஓரம் நீர் கோர்த்து கொண்டது. அப்படியே விட்டுட்டு வந்துடுவேனா? ஓடி போய் பக்கத்துல கிளினிக் வச்சிருந்தது ஒரு டாக்டரை கூட்டி வந்து காட்டி வைத்தியம் செய்ய வச்சேன். டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன். தாத்தா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பாவுக்கு நீங்க உதவி செய்த உதவிக்கு மேலே பேச முடியாது திணறினாள். சீக்கிரம் சங்கதியை சொல்லி முடிச்சிடுறேன். ரத்னா உள்ளே வந்தா பிறகு நான் ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட பேச முடியாது. உங்க அம்மாவுக்கு தெரியாம தினமும் என் காசுல பால் வாங்கி காய்ச்சி என் ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டு கடைத்தெருவுக்கு போய் கொஞ்சம் கையோட ரொட்டி வாங்கி எடுத்துக்கிட்டு போய் அவரை பார்த்து கொஞ்சம் சாப்பிட வச்சு மருந்துகளை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு வர தொடங்கினேன். குப்புசாமி, எனக்கு நீங்கள் ரொம்ப செலவழிக்கிறீங்க. இந்த கடனை பின்னால் எனக்கு வேலை கிடைச்சதும் அடைச்சிடுவேன்னார். ஒரு வாரத்தில் அவர் உடம்பு குணமாகி விட்டது. வழக்கம் போல் அவரை பார்க்க பால் ரொட்டியோட போனப்போ அறை பூட்டி கிடந்தது. அவர் லாட்ஜை காலி பண்ணிவிட்டு எங்கேயோ போய்விட்டார். ஒரு கடுதாசியை மட்டும் தன்னை தேடி வர்றவர்கிட்ட கொடுக்கும்படி சொல்லிவிட்டு போயிருந்தார். என்ன எழுதியிருந்தார் தாத்தா அந்த கடிதாசி? கேட்கும் முன் அவள் கண்களிலிருந்து நீர் முத்துக்களாக கன்னங்களில் உருண்டது. அதையும் பத்திரமா வச்சிருக்கேன் நீ. இதோ இந்த பழுப்பு உரைக்குள்ள உங்க அப்பா எனக்கு எழுதின கடிதம் இருக்கு, படிச்சுப்பார். அவளிடம் அதை தந்துவிட்டு மீண்டும் கவலையுடன் தோட்டத்தை பார்த்தார். மாலை மங்கி கொண்டு வந்த நேரத்திலே இன்னமும் ரத்னா முல்லை பந்தலை விட்டு அகலவில்லை. பரபரப்புடன் கடிதத்தை பிரித்தாள். தீர்க்கமாக தெரிந்த அப்பாவின் கையெழுத்தை முதலாக அவள் பார்த்ததில் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு நெஞ்சை நடுங்கச் செய்தது. அப்பா மட்டும் கூட இருந்தால் அவளது பிறந்த நாள் வரும்போது வரும் வாழ்த்து மடல்கள் ஒன்றில் மனமாற வாழ்த்தி தீர்க்கமான தனது கையெழுத்தை போட்டு அவளது படுக்கை அறை மேஜை மீது தாமே கொண்டு வந்து வைத்திருப்பாரே. அவள் பொக்கிஷம் போல அவரது வாழ்த்து மடல்களை சேகரித்து வைத்திருப்பாளே. யார் யாரோ அவளுக்கு இப்பொழுது வாழ்த்து மடல்களை அனுப்புகிறார்கள். ஆனால் அவை யாவும் அன்புள்ள உன் தந்தை லோகநாதன் என்ற கையெழுத்துக்கு ஈடாகி விடுமா? கண்களை துடைத்துக்கொண்டு கடிதத்தை படித்தாள். பிரியமுள்ள குப்புசாமிக்கு, நான் முன்பணமாக தந்த வாடகை இன்றுடன் தீர்ந்து விடுவதால் இடத்தை காலி செய்து கொண்டு போக வேண்டியுள்ளது. நீங்கள் வரும் வரை காத்திருக்க முடியவில்லை, மன்னிக்கவும். நீங்கள் செய்த உதவிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். வேலை தேடிக்கொண்டு வடக்கே போகிறேன். மீண்டும் சந்திப்போமா என்பது சந்தேகம். நீங்கள் தந்த முகவரியை பத்திரமாக வைத்திருப்பேன். ஏனெனில் எனக்கு திடீரென்று உடல்நலம் குறைந்து மரணம் ஏற்பட்டால் என் மறைவு பற்றி என் மனைவிக்கு யாராவது தெரிவிக்க ஏற்பாடு செய்து விடுவேன். உமக்கும் கடிதம் வரும், தெரிந்து கொள்வீர்கள். உயிருடன் இருந்தால் என்றாவது சந்தித்தால் நீங்கள் செலவழித்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தந்து விடுவேன். எனக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என் மகள் என்னை பற்றி எப்பொழுதாவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொண்டுள்ள நல்ல சங்கதிகளையே சொல்ல வேண்டும். பாவம் அவள். சின்ன வயதிலேயே அவளை பிரிந்து நான் வெளியேறிவிட்டேன் என்ற உண்மை அவளுக்கு தெரிய நியாயமில்லை. என்னை பற்றி கசப்பான எண்ணங்களை உருவாக்கி கொள்ளாது தவிர்க்க முயலுங்கள். நான் அவளை என் உயிருக்கும் மேலாக நேசிப்பதை சமயம் வரும்போது சொல்லி வையுங்கள். மிக்க நன்றி. அன்புள்ள லோகநாதன். பாப்பா, அழாதே. ரத்னா திரும்பி உள்ளே வர சமயமாச்சு. சட்டுனி இதுகளை நான் கொண்டு போய் பெட்டியில் வச்சுட்டு வந்துடுறேன். என்னம்மா பாப்பா? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அந்தரங்கமாக எதுவும் பேசுறதில்ல. தொழிற்சாலைக்கு போய் அம்மாவுக்கு உதவுற அளவு வளர்ந்துட்டேன். தைரியமாக இருப்பேன்னு தான் விவரம் சொல்லி இதுகளை காட்டினேன். பெரிய வம்பா போச்சே. தாத்தா, என்கிட்ட மறைக்காதீங்க. உங்களுக்கு அப்பா இறந்துட்டதாக கடிதம் ஏதாச்சும் வந்து? சிவா,
என்ன கேள்வியம்மா இது? சத்தியமா சொல்றேன், இதுவரை அது மாதிரி கடிதம் ஏதும் வரல. அதனால அவர் உயிரோட எங்கேயோ இருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை. எனக்கு அப்படி ஒரு கடிதம் வந்திருந்தா உன் அம்மாவுக்கும் வந்திருக்கும். அவங்கள பார்த்து நீ புரிஞ்சு கொண்டிருப்ப. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நீங்க எல்லோரும் அவரை சந்திக்க போறீங்க. பிரிஞ்ச குடும்பம் மறுபடியும் ஒன்னாகிவிடும். வருத்தப்படாதே என்றபடி மனதில் பொங்கி புரண்டதொரு அன்பின் எழுச்சியால் தமது மேல் துண்டால் அவளது கண்ணீரை துடைத்தார். தமது சொந்த பேத்தியைப் போல அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஆறுதல் சொல்ல வேண்டும் போல துடித்தது அவரது உள்ளம். நடையில் காலடி ஓசை கேட்டதும் திடுக்கிட்டு போட்டோ கடிதம் இரண்டையும் தோலைக்குள் மறைத்து கொண்டு வேகமாக பின்கட்டுக்கு நடையை கட்டினார். கூடை நிறைய பூக்களுடன் உள்ளே நுழைந்த ரத்னா சந்தேகத்துடன் இங்குமங்கும் பார்த்தாள். உள்ளே யாரையும் காணவில்லை. வீட்டுக்குள் இருள் பரவ தொடங்கிவிட்டிருந்த நேரம். இன்னும் விளக்கை போடாது குப்புசாமி பின்பக்கம் என்ன செய்கிறார்? முதலில் பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு மற்ற எல்லா விளக்குகளையும் எரியவிட்டாள். வேகமாக பின்பக்கம் இருந்து வந்த குப்புசாமி சாப்பாட்டறை மேஜை மேல் இருந்த தட்டு, டம்ளர் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது உன்னிப்பாக பார்த்தாள். தட்டுகளில் டிஃபன் பாக்கியாக இருந்ததை கவனித்து விட்டால் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. கையெறிய சம்பாதித்த தன் காசாக இருந்தால் இப்படி பண்டம் பாழ் செய்வாரா? ஊரான் வீட்டு சாமான் தானே என்று அசட்டை. தாடை இறுக அவரை வெறித்தாள். சின்னம்மாவுக்கு வேண்டியதை கேட்டு பரிமாறுவதற்கென்ன? இப்போ மீதமானதை குப்பை தொட்டியில் போட போறீங்க. யாருக்கு லாபம்? பொற்களை அழுத்தி கடித்து கொண்டார் குப்புசாமி. சமயுக்தாவுக்காக அவர் அந்த வீட்டில் இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை மேல் உள்ள பாசம், அவளது தந்தை மேல் இருக்கும் அன்பு இரண்டும் தான் அவரை அகம்பாவம் பிடித்த எஜமானியின் கீழ் அவளது சூடான பார்வைகளை பாராட்டாது ஏளனமான வார்த்தைகளை உதறிவிட்டு தொடர்ந்து வேலை செய்ய தூண்டுகின்றன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். துளியளவு டிஃபன் பாழாகிவிட்டதற்கு பதறி போய் விடுகிறையே. அம்மா ரத்னா, ஒரு இளம் பெண்ணின் உணர்வுகளை குழப்பி எப்படி அவளது வாழ்வு பாழாகி விட்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? வீட்டை விட்டு வெளியேறிய தன் தகப்பனை எண்ணி அந்த இளம் உள்ளம் குமுறி கண்ணீர் விட்டு வேதனையில் வெம்பி பாழாகி போவதை உன் மரமண்டை புரிந்து கொள்ள முடியாது என்று படபடவென்ற வார்த்தைகளை வாரி கொட்டி காலியான அந்த தட்டு டம்ளர்களை அவள் பக்கம் வீசி எறிந்துவிட்டு துண்டை தோளில் உதறி போட்டுக்கொண்டு வெளிநடப்பு செய்துவிட வேண்டும் போல வெகுண்டார். அவசரப்படக்கூடாது. சம்யுக்தாவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் விவரமாக நடந்ததையெல்லாம் சொல்லிவிட வேண்டும். அம்மாவிடம் அதிர்ந்து பேசத் தெரியாது வளர்ந்து நிற்கும் அந்த பெண்ணுக்குள் துணிவையும் சுதந்திர உணர்வையும் தூண்டிவிட வேண்டும். அந்தஸ்து பிடத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த அம்மா ஒரு அரக்கி என்பதை அவள் புரிந்து கொண்டு எதிர்த்து போராட வேண்டும். இந்த ரத்னாவை தூக்கி இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து இவள் கொட்டத்தை அடக்க வேண்டும். அதுவரை பொறு மனமே பொறு. தமக்குள் எண்ணியபடி மௌனமாக சமையல் அறைக்குள் மறைந்து விட்டார். அன்று இரவு வீடு திரும்பிய வசுந்தரா மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டாள். சிறிதளவு கூடுதலாக சப்ஜியை தவறிப்போய் குப்புசாமி பரிமாறிவிட்டதை அவள் கவனிக்கவில்லை. கண் இமைகள் வீங்கி முகம் உப்பி போய் மௌனமாக குனிந்த தலையுடன் சாப்பாட்டை குறித்த மகளின் மனக்குழப்பத்தை கண்டு கொள்ளாது அவள் பேசினாள். சாதாரணமாக வசுந்தரா தான் போய் வந்த இடத்தில் என்ன நடந்தது, யாரை சந்தித்தாள், என்ன பேசினாள் என்றெல்லாம் மகளிடம் சொல்ல மாட்டாள். ஊர் வம்புகளை இந்த சின்ன வயதிலேயே அவள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து. ஆனால் அவளால் இன்று பேசாதிருக்க முடியவில்லை. போன இடத்தில் அவள் சந்தித்த தொழிலதிபர் சிவப்பிரகாசத்தின் குடும்பத்தினரை அவளுக்கு ரொம்பவே பிடித்து விட்டிருந்தது. சிவப்பிரகாசம் நகரத்திலே பிரபலமானதொரு காகித மை தயாரிப்பு நிறுவனத்தின் அதிபர். ஆசைக்கும் அந்தஸ்திற்கும் ஒரே மகன். அமெரிக்காவில் MBA முடித்துவிட்டு திரும்பியிருந்தான். விழாவுக்கு அவனை அழைத்து வந்திருந்தனர் சிவப்பிரகாசம் தம்பதியர். பலாப்பழத்தை மொய்ப்பது போல பெண்ணை படைத்தவர்கள் எல்லாம் அவனை சுற்றி கொண்டு பேசி சிரிப்பதில் பொழுதை கழித்தனர். அப்பொழுதே அவள் தன் மனதிற்குள் ஒரு கணக்கு போட்டு விட்டிருந்தாள். நான் இன்னைக்கு திருமதி சிவப்பிரகாசத்தை அந்த விழாவில் சந்தித்தேன். வசுந்தரா மெல்லிய குரலில் கூறியதை கேட்டு மகள் ஒன்றும் புரியாது விழித்தாள். அவங்களோட ஒரே பிள்ளை மோகன் பெற்றோர்களோடு விழாவுக்கு வந்திருந்தான். சம்யுக்தாவிற்கு பளிச்சென்று புரிந்தது. முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க ஆத்திரத்துடன் தாயை விரித்தாள். அம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரே தலைவலி, சாப்பிட முடியவில்லை, மன்னிச்சுக்கோங்க என்று எழுந்து வேகமாக பீங்கான் அருகே சென்று கைகளை கழுவி வாயை துடைத்து கொண்டு தாயை திரும்பி பார்க்காது மாடிப்படிகள் மீது தாவி ஏறி தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு
படுக்கை மீது தொப்பென விழுந்து விட்டாள். அவளது வாழ்க்கையை அம்மா தன் விருப்பப்படி அமைக்க பார்க்கிறாள். முடியாது, முடியவே முடியாது. அம்மா அவளை தன் கை பொம்மையாக ஆட்டி படைப்பதற்கு அவள் இனி அனுமதிக்கப் போவதில்லை. ஆத்திரத்துடன் தலையணை மீது அவள் பல தடவை ஓங்கி குத்தினாள். கீழே சாப்பாட்டறையில் வசுந்தரா தன் மகளிடம் திடீரென்று காணப்பட்டதொரு துணிச்சலின் தாத்பரியம் புரியாது திகைத்து போய் உட்கார்ந்திருந்தாள். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.